ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான கொத்தமல்லி வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷாக நம்ம முட்டை கிரேவி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து 8 பேருக்கு பண்ண போகிறேன். 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு 100 கிராம் 150 கிராம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1 அழகு அரிசி இருந்தால் போதும். அதாவது 1/4 கிலோ அரிசி. காய்கறி எல்லாமே 1, 2 அப்படி கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு பண்ணும்போது அந்த மாதிரி எடுத்தாலே போதும். இப்போ நம்ம முதல்ல கொத்தமல்லி அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து 8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 முடி இப்படி லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு அரை கட்டு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நம்ம 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதில் நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு கொஞ்சமாக நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இதில் ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதில் நீங்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எதுவுமே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடவே முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கேரட் வந்து 2 கேரட்டு, பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றி நல்லா வந்து அந்த வாடை போகிற வரைக்கும், அதாவது பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரு முழு தேங்காவில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 கணக்கு பண்ணி தண்ணியும் ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம ரைஸ் ரெடி ஆகிற வேலைக்கு முட்டை கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி 2 பீஸு, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 15 பல்லு பூண்டு. இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சமும், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2ம் போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசியில் வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ இதில் பிரியாணி அரிசி தான் சேர்த்துருக்கேன். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அரிசியை. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம ஒரு கொதி வந்தவுடனே இறக்குவோம். பாருங்கள், சூப்பராக வந்து வெஜிடபிள் கொத்தமல்லி ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மூடி வைப்போம். கிண்டுனா உடஞ்சிட்டா நல்லா இருக்காது. அதனால் இப்படியே மூடி வச்சு சிம்மில் வச்சுருவோம் கொஞ்ச நேரம். பாருங்க, இந்த பக்குவத்தோடவே நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டை கிரேவிக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்த்த உடனே நம்ம உப்பும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்க்குறேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாடை போய் எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மளோட சிக்கன் 65 மசாலா தான் இந்த முட்டை கிரேவிக்கு சேர்த்துருக்கிறேன் நான். இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஒரு கீரல் போட்டுட்டு இதில் போட்டுருங்க. அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா போகும், சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே கட் பண்ணி போடும்போது மசாலா ஃபுல்லாக உள்ளே போகும். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சூப்பரான முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறி காமிச்சிடலாம். இன்னைக்கு சூப்பரான கொத்தமல்லி வெஜிடபிள் பிரிஞ்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை கிரேவியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.